ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இது தாங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சிங்க. விலாங்குறிச்சி வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேரன்மா நகர் பக்கத்தில் இருக்குது, காலாப்பட்டி பக்கத்தில் இருக்குது, சரவணம்பட்டிக்கு நியராக இருக்குதுங்க. சத்தி ரோடு வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துலையும், அவினாசி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துலையும் இது அமைஞ்சிருக்குங்க. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஐடி கம்பெனிகளுக்கும் ரொம்ப பக்கமாகவே இருக்குங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 சென்ட்டு, பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அமைஞ்சிருக்கிற திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இடம் ஏரியா எல்லாமே ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். 23 அடி ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க. அமைஞ்சிருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு விஐபி ஏரியா தாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. 23 அடி ரோடு தான். இருபத்தஞ்சுக்கு 33 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. மேலே சென்ட்ரிங்க்கு பதிலாக கூரை மாடலில் போட்டிருக்காங்க. இது ஒரு கேரளா மாடலில் போட்டிருக்கிறதுனால இந்த செட்டப்பில் போட்டிருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் போட்டிருக்கிறாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு லேண்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிரைனட்லேயும் டைல்ஸ்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. தலைவாசல் நிலவுன்னு பார்த்திங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவுகளில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ரைட் சைடு வாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நேர் எதிரிலே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் கபோர்டு ஒர்க் பார்த்துருக்காங்க. ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 10க்கு 16. அந்த இடத்துலையே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க 10க்கு 16 அப்படிங்கிற அளவில். பிளாக் வித் ஒயிட் டைல்ஸ் கொடுத்து இதை இன்னும் அழகாக்கியிருக்காங்க. அதுக்கு மேட்சாகவே கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங்கோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்க. கிச்சனையும் ஹாலையும் தனியாக பிரிக்கிறது மாதிரி இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. படி கிரைனட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல உள்ள கம்பி போட்டிருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 16 அப்படிங்கிற அளவில் மாடியிலையும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக சிம்பிளாக ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள ஹாலில்
வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ரூம் போர்டு அளவும் பார்த்தீங்கன்னா 10x16. சின்னதாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ரைட் சைடில் உள்ள இன்னொரு பெட்ரூம்ங்க. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் டேபிள் மாடல் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே இதுவும் அட்டாச்டு பாத்ரூம் தாங்க. பாத்ரூமோட ஃபிட்டிங்குகள் எல்லாமே நம்ம அட்வான்ஸ் ஆனதுக்கு பின்னாடி தான் பில்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஹால்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மாடியோட ஹால்லையும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிங்க. பால்கனி முழுசும் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. இதுக்கு மேலேயும் கேரளா டைப் ஓடு போட்டு சீட்டு போட்டிருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அழகாக ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. துவைக்கிறதுக்கு கல்லும் இங்கே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க இது. 4.5 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு அமைஞ்ச வீடுங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,00,000 கேட்டிருக்காங்க. இந்த வீடு தேவைப்படுறவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியே மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.